இப்போ நீங்கள் எல்லா ஒர்க்கையும் இந்த மாதிரி டேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சிட்டீங்க இல்லையா? நீங்கள் எந்தெந்த ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க்கையெல்லாம் இந்த மாதிரி டேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒர்க்கு தரப்போகிற தராரு இல்லைங்களா, அவரை நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளையண்ட்டுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒர்க்கு தரவரை நாம் கிளையண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது இந்த கிளையண்ட் நல்லவரா கெட்டவரா, இவர் இது வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அப்படி அவர் கம்மி பேமெண்ட், அதாவது ரொம்ப குறைவான பேமெண்ட் கொடுத்துருந்தா அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை கொடுத்துருக்காரு இல்லைங்களா, டேட்டா என்ட்ரி காப்பி அண்ட் பேஸ்ட்டுங்கிற இந்த ஜாப் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. இவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தமே $22 தான் பேமெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவரை இந்த ஜாபுக்கு நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு க்ரீன் பார் இருக்கும். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு இந்த ரேஞ்சுக்காக இருக்கணும். இந்த க்ரீன் பார் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த டாலர் சிம்பிளை தாண்டி இங்கே இருக்கணும். அந்த மாதிரி எந்தெந்த கிளைண்ட் இருக்காங்களோ அவங்க ஜாபுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 22 இந்த கிளைண்ட், அதாவது இந்த வேலை கொடுத்துருக்கிற இந்த நபர் உங்களுக்கு இது வரைக்கும் மொத்தமே $22 தான் பே அவுட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அப்போது இவரை ரிஜெக்ட் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. இவர் பாருங்க, இவர் இந்த பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைட் நல்லா இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் $1582 பே அவுட் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஏன்னா கண்டிப்பாக நல்ல ஜாபாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி ஒரு சில ரெக்கமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ரெக்கமெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஃபீட்பேக் ஸ்கோர் அட்லீஸ்ட் 3 இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது என்ன ஃபீட்பேக் ஸ்கோர் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி பண்ணி கொடுத்த ஒர்க்குக்கு அவங்க ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, 1 ஸ்டார் இல்லாட்டி 2 ஸ்டார் இல்லாட்டி 3 ஸ்டார், இந்த மாதிரி 4 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஒர்க்குக்கு மினிமம் 3 ஸ்டாராவது வாங்கியிருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேங்களா? அவளே ரேட் பார்த்தீங்கன்னா $5 தான் தர முடியும்னு சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ் லெவல் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்ட் இன் ரிட்டன் பேசிக் வெர்பல் ஸ்கில்ஸ், அதாவது நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ரேட்டிங்கையும் பாருங்க. 4.99 ஸ்டார்ஸ். இப்போ 4.99 நியர்லி இந்த கிளைண்ட், அதாவது இந்த வேலை கொடுக்குறவர் நியர்லி $5 வாங்கியிருக்காரு, 5 ஸ்டார் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணதும் $991. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார் ரேட்டிங்கும் ப்ளஸ் அவர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா இருக்கு, ஸ்டார் ரேட்டிங்கும் நல்லா இருக்கு, அமௌண்ட்டும் நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா இதுவும் கம்மியாக இருக்குது,
அதாவது இந்த பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைடு இதுவும் வந்து கம்மியாக குறைவாக இருக்குது. ப்ளஸ் இவர் வந்து டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இவருக்கு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. இவர் வந்து பாருங்க இது வரைக்கும் டோட்டலாக எந்த அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணல. இவர் புதுசு. ஸோ இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. இவர் வந்து பாருங்க பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைடும் நல்லா இருக்கு, 5 ஸ்டார்ஸும் இருக்கு, ப்ளஸ் டோட்டல் ஸ்பெண்ட் அமௌண்ட்டும் 1141 இருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்குங்க. இவரெல்லாம் எதுவும் கேட்கல, ஆனால் இவர் கேட்டிருக்காரு. இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரெக்யர்மெண்ட் சரிங்களா. அப்போது இதெல்லாம் வந்து அவர் கேட்டிருக்காரு, ஆனால் இவர் இது எதையும் கேட்கல. ஸோ வந்து இந்த மாதிரி யாரும் எந்த ரெக்யர்மெண்ட்டும் இது கேட்காம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாபுக்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வேலை பண்ண பின்னாடி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டும் கேட்காம இந்த பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைடும் நல்லா இருந்து, இந்த ரேட்டிங்கும் நல்லா இருந்து, டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ இந்த இதுக்கு பாருங்க, இவர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் ஓகே, இந்த ரேட்டிங்ஸும் ஸ்டார்ஸும் ஓகே, பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைடும் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஸ்கோர் அட்லீஸ்ட் 4.50 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ளூயண்ட் இன் ரிட்டன் குட் வெபர் ஸ்கில்ஸ்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அட்லீஸ்ட் ஓடெஸ்கில் நீங்கள் 100 ஹவர்ஸாவது ஒர்க் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஓடெஸ்கில் நீங்கள் மினிமம் 100 ஹவர்ஸாவது ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ நீங்கள் இனிஷியல் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ரெக்யர்மெண்ட்டும் கேட்காத, அதே டைமில் நல்ல ரேட்டிங்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண நல்ல கிளையண்ட்டாக பார்த்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ அப்ளை பண்ணுறதுல அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிறத வர்ற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.